கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்துகால முதல் வெள்ளிக்கிழமை தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த லெந்து காலத்தில் நீர் எங்களை உம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்ததின் நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாரும். குறிப்பாக இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பிரசன்னராய் இறங்கி வாரும். குறிப்பாக இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வந்து கொண்டிருக்கிற மக்களை விரைவாக அழைத்து வாரும். ஆண்டவருடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாக இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆயத்தமாகவும் கிறிஸ்து சபை பாமாலைகளில் 14வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே 14வது பாமாலை. அன்பானவர்களே, இந்த ஆராதனையானது லெந்துகால வழிபாட்டு முறையை பின்பற்றி நடைபெறும். உங்களுடைய கரங்களிலே இந்த வழிபாட்டு முறைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி இந்த ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். முதலாம் பக்கம். அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். வாருங்கள், சிலுவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தகுதியை கொண்டாடுகிற நேரம் இது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே இனி வாழ்பவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழுகிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. இவ்வேளையில் ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். சிலுவையில் வெளிப்பட்ட எங்கள் கடவுளே, ஆமென். கடவுளுக்கும் கடவுளின் மக்களுக்கும் கடவுளின் படைப்புகளுக்கும் எதிராக நாம் செய்த குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நாம் இறந்து போன நிலைமையில் இருக்கிறோம். அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து உயிர்ப்பு பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நாம் உட்கார்ந்தோ அல்லது முழங்கால் படியிட்டோ ஆண்டவருடைய திருச்சந்நிதியில் நம்முடைய பிழைகளை உணர்வதற்காக நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஒவ்வொரு வருடமும் வந்து போகிற லெந்து காலமாக ஒரு வாடிக்கையான பாரம்பரிய காலமாக இந்த காலம் இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றுகிற காலமாய் இது மாற வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் துவங்க வேண்டும். அந்த மாற்றத்தை துவங்குவதற்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே கடவுளின் கரத்தில் இருந்து விடுபட்டு வாழ்வை இழந்து வழி தெரியாமல் தவிக்கிற இந்த வேளையில் வழிகாட்டும் இறைவனே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே காத்திருப்பது மேலான பாக்கியம். எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் வா என்று வருந்தி அழைக்கிற ஆண்டவர் இன்னமும் தம்முடைய கரங்களை நீட்டி நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம். ஜெப நிலையில இருந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் 131வது பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்கிற பாடலை ஜெப நிலையில உணர்ந்து பாடுவோம்.
அனைவரும் சேர்ந்து இரண்டாவது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுக்கலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர், அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்து போயிருந்த நாம் அவருடைய அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற்றிருக்கிறோம். ஆகையால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம்மை மீட்டு மாற்று உருவாக்கம் செய்து நடத்துவாராக. ஆமென். சபையார் உட்காரலாம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் இப்போது படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரை. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுனுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசும்படி காத்திருக்கிறவரே, இந்த மாலை வேளையில் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்கள் காதுகளை திறந்தருளும். புதிய வாழ்வுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்திலே தாழ்மையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். உட்காரலாம்.
இறையேசுவில் அன்பான திருச்சபையின் குடும்பத்தினரே, உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து அருமையான இந்த திருச்சபையினுடைய குருவானவர் அவர்களுக்கும், இந்த திருச்சபையினுடைய செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பரிபாலக குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு லெந்து காலத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். லெந்து என்கிற வார்த்தை திருமறையில் இருக்கிறதா? பதில் சொல்லுங்க. லெந்து என்கிற வார்த்தை நாம் வைத்திருக்கிற பைபிளில் இருக்கிறதா? சொல்லுங்க. மை கொஸ்டின் இஸ், லெந்து என்கிற வார்த்தை இருக்கிறதா? அவ்வளோதான் பதில். ஆமா, இல்லை. இருக்கிறதா? இல்லாத ஒன்றை ஏன் அனுசரிக்கிறீர்கள்? சும்மா சொல்லுங்க. நம்ம கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் தெரியும். ஏனென்றால் வருட வருடம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்ரி இயர் we are practicing these rituals, but we don't know what are the reasons behind this. கேள்வி இப்போ நீங்கள் வெளியே போகிறீர்கள், உங்களை ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஆலயத்துக்கு போய் வருகிறீர்களே, உங்களுடைய திருமறையில் லெந்து என்கிற வார்த்தை இருக்கிறதா, பிறகு ஏன் நீங்கள் அதை கடைபிடிக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே தான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் கடைபிடிக்கிறீர்கள்? அது தெரியாதுங்க. எங்க முன்னாடி இருந்தவங்க அப்படி சொன்னாங்க, நாங்கள் கடைபிடிக்கிறோம். இல்லைன்னா எங்கள் சர்ச் ப்ராக்டிஸ் இது, ஆகையினால நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம். இது இந்த என்னமோ மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தாருன்னு சொல்ல கதையா? அப்படி தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். திருச்சபையினர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி 325 ஆண்டு நிசையா என்கிற இடத்தில் ஒரு மாமன்றம் நடக்கிறது. There was a church council held at நிசையன். ஆகவேதான் அந்த நிசையா என்கிற இடத்துல நடந்த சர்ச் கவுன்சிலில் யார் கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் என்ன, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் தீர்மானம் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு இயேசுவே இல்லைங்க. ஐயோ. ஒருத்தர் சொல்றாரு இயேசு சாதாரண மனுஷங்க, கடவுளே இல்லைங்க. திருச்சபையிலே குழப்பங்கள் வந்தது. ஏரியஸ் என்கிற ஒரு போதகர் இருந்தார். அவர் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டாரு, இயேசு கிட்ட கடவுள் தன்மை இல்லை, அவர் ஒரு மனிதன். கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்க அவரை மனிதன் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, பாருங்க, கடவுள் அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். எதிர்காலம் தெரிய வேண்டும், நிகழ்காலம் தெரிய வேண்டும், கடந்த காலம் தெரிய வேண்டும், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவருக்கு பெயர்தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்தவர் அவர். ஆனால் இயேசுவினிடத்தில் போய் கேட்கிறார்கள், நீங்க 2வது வருவேன்னு சொல்றீங்களே, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசுனுடைய பதில் எப்படி இருக்கிறது என்றால், அது எனக்கு தெரியாது, என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் இதை அறியார்கள். ஐ டோன்ட் நோ when will I return. இப்போ அவர் சொல்றாரு, பாருங்க, கடவுள்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறார். நீர் மேசியாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மேசியாவா இருந்திருந்தால் எஸ் ஐ ஆம் த மேசியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. ஆகவே அவருக்கு மனிதத்தன்மை தான், கடவுள் தன்மை இல்லை. இப்படி நிறைய பேர் நிறைய எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். இதை எப்படி தீர்ப்பது? எல்லா பேராயர்களையும் கூப்பிடுங்கள், எல்லா திருச்சபை தலைவர்களையும் கூப்பிடுங்கள். பைபிள்னா என்ன, கடவுள்னா யாரு, இயேசு என்பது யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு வரையறை கொடுக்க வேண்டும், ஒரு டாக்டரின் உருவாக்க வேண்டும். அந்த டாக்டரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட விசுவாசத்தை தான் ஒவ்வொரு வாரமும் நிசையா விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் ஏறெடுக்கிறோம். ஆக 325 ஆண்டு அந்த நிசையா மாமன்றம் கூடி வாட் இஸ் சர்ச் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. திருச்சபை என்றால் என்ன?
வாட் இஸ் பேப்டிசம் விளக்கம் கொடுக்குறாங்க. கன்னி மரியாள் வயிற்றில் கடவுள் பிறந்தார்னா என்ன அர்த்தம் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்போது முதலாக லெந்து என்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார்கள். லெந்து என்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்து மார்க்கம் பிறந்த உடனே பல துன்புறுத்தல்கள் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பாடாய்படுத்தினது, கிறிஸ்தவர்களை வெட்டி வீழ்த்தியது, அவர்களை கொடுமை செய்தது, அவர்கள் மேலே வரிகளை விதித்தது. எங்கெல்லாம் ஆலயம் இருந்ததோ அந்த ஆலயங்களை எல்லாம் இடித்து தள்ளியது. எங்கெல்லாம் வேதாகம சுருள்கள் இருந்ததோ அந்த சுருள்களை எல்லாம் சுட்டெரித்தது. கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். கிறிஸ்தவர்கள் யாரும் நிம்மதியாய் வாழவில்லை. அப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? கடவுளை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை என்று சொல்லி ஜபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதையும் விரும்பி தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். கிபி 323 ஆண்டு கான்ஸ்டான்டைன் என்கிற ஒரு மன்னன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு ரோம அரசாங்கத்தில் கிறிஸ்தவ சமயம் அங்கீகரிக்கப்பட்ட சமயம் என்று சொல்லி கிறிஸ்தவ சமயத்துக்கு ஃபுல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கொடுக்கிறான். ஒரு கதவை திறந்து விடுகிறான், கிறிஸ்தவர்களுக்கான வாசலை திறந்து கொடுக்கிறான். என்ன நடக்கிறது? இடிக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது, எரிக்கப்பட்ட வேதாகமங்கள் எல்லாம் திரும்ப உருவாக்கப்படுகிறது. ஆக இழந்து போன அவர்களுடைய விடுதலை சுவாச காற்றை திரும்ப உணர்கிறார்கள். அப்படியே ஒரு கொஞ்ச நாள் போனது. அவங்க கிட்ட இருந்த பக்தி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு போச்சு. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஏன்? துன்பம் இல்லை, யாரும் நெருக்குதல் இல்லை, யாரும் அவனை அடிப்பது கிடையாது, யாரும் அவனை துன்புறுத்துவது கிடையாது. ஆகையினாலே ஜெபிக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போனார்கள். இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க, நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஆலயத்தில் வந்து உட்காந்து முழங்காலில் ஜெபம் பண்ணுறோம். ஐயா என்னன்னே தெரிலைங்க, குடும்பத்தில் போராட்டங்க, குடும்பத்தில் என்னுடைய மனைவிக்கு வியாதிங்க, என் பிள்ளைக்கு இதுங்க, என் புருஷனுக்கு இதுங்க. அந்த 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 வேதனை வரும்போது ஆண்டவரை தேடி வருகிறோம். அதே கடவுள் நம்மை உயர்த்தி வைக்கிற போது யோசித்து பாருங்கள், டைம் இல்லை சார், என்னையா சும்மா கோயில்னு கூப்பிடுற, எனக்கு எம்டியோட மீட்டிங் இருக்குது, எனக்கு அவரோட மீட்டிங் இருக்குது. இதே பிரச்சனை என்று வருகிற போது எத்தனை மீட்டிங் இருந்தாலும் ஏன்னா ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வர தெரியுது நமக்கு பிரச்சனை எல்லாம் முடிந்தது, இனி ஐ ஆம் ஃப்ரீ என்று நினைக்கிற போது அந்த ஆலயத்தையும் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். இதுதான் ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது. இதுவரைக்கும் கடவுளிடத்தில் நேரத்தை செலவிட்டவர்கள், இதுவரைக்கும் நேர் முழங்கால நின்று ஜெபித்தவர்கள், இதுவரைக்கும் உபவாசத்திலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதையும் விரும்பினவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்போ திருச்சபை தலைவர்கள் யோசிக்கிறார்கள், ஆஹா இது எங்கேயோ கொஞ்சம் வித்தியாசமாக போகுது, நாம் எங்கேயோ கொஞ்சம் லூஸ் விடுறோம். இதே நிலைமை நீடித்ததானால் கட்டாயம் கிறிஸ்தவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடும். ஆகவே இவங்களை எப்படியாகிலும் இவர்களை ஏதாவது ஒரு வகையில் திருச்சபைக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருந்தாரே, நாம ஏன் இனி 40 நாள் உபவாசம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆலயத்தில் வந்து ஒரு 40 நாள் தங்கி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு புது சடங்கை அறிமுகப்படுத்தினார்கள். இதில் பின்னால் வேற ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற நெருக்கத்தில் இருந்து விலகுவதாக தெரிந்ததாலே, கிறிஸ்தவத்தோடு இருக்கிற உறவிலிருந்து விரிசல் வருவதை கண்டறிந்ததனாலே ஆதி திருச்சபை தலைவர்கள் அவர்களை திருச்சபையிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக இந்த லெந்து என்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார்கள். அப்படியானா இது பைபிளில் கிடையாது, இது திருச்சபையினுடைய மாமன்றத்தினாலே ஆதிகால திருச்சபையினாலே அங்கீகரிக்கப்பட்ட இட்ஸ் எ வெல் ரெகக்னைஸ்டு ஒரு ஆர்டர். இது இதனுடைய முதல் துவக்க நிலை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனது பிறகு திருச்சபை தலைவர்கள் யோசித்தார்கள்,
இந்த 40 நாள் சும்மா சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். we need some ஏதாவது ஒன்று இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் யோசித்தார்கள், ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவனுடைய பிறப்பு கொண்டாடப்படவில்லை. early church they are not encouraged to celebrate Christmas, but ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினார்கள். அதுதான் அவங்க இயேசுநாதர் உயிரோடு எழுந்ததை கண்களினாலே பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை கொண்டாடினார்கள். இப்ப திருச்சபை யோசித்தது, அந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு ஆயத்தம் தேவை. there is a preparation. ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாட போகிறோம், ஒரு பெரிய பண்டிகையை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். அதற்கு அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நான் என்னை எப்படி ஆயத்தப்படுத்தவேன், how to prepare myself to celebrate the resurrected Jesus. அப்பதான் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிப்பதற்காக சில சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இது 2வது படிநிலை. 3வது படிநிலை, ஆதி திருச்சபையில் சோசியல் சின்னர்ஸ் அல்லவென்றால் பப்ளிக் சின்னர்ஸ், வெளிப்படையான பாவிகள். அவங்க முத்திரை குத்திடுவாங்க, இவர்கள் பாவி, இவர்கள் பாவம் செய்தவர்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு அரசாங்கத்துடைய சலுகை கிடைக்கிறது என்பதற்காக தான் கிறிஸ்தவன் இல்லை என்பதை மறுதலித்துவிட்டு ஏதோ ஒரு சலுகைக்காக ஏதோ ஒரு புற இன கடவுளை வழிபட போயிருப்பார்கள். ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றவங்க தான், நல்ல விசுவாசி தான், ஆனால் ஏதோ அவர்கள் வழி விலகி போய்விட்டார்கள். அப்படி வேற்று தெய்வ ஆலயங்களுக்கு போனவர்களை திருச்சபை திரும்ப உள்ள சேர்த்துக்கிடவே இல்லை. இன்னைக்கு நாம சேர்த்துக்கிடுறோம், கோயில் திறந்திருக்கு, யாருனாலும் எங்கனாலும் போறாங்க, இன்னைக்கு வராங்க. ஆனா ஆதி திருச்சபையில இவர் இந்த ஆலயத்தை விட்டு வேறு தெய்வத்துக்கு பூசை செய்து விட்டார், வேறு தெய்வத்துக்கு இவர் பலி செலுத்தி விட்டார் என்றால் திருச்சபை அவருக்கு வாசலை அடைத்து விட்டு, வர வேணாயா, நீ வேற கோயிலுக்கு போயிட்டு இந்த ஆண்டவரை மறுதலிச்சுட்டு நீ பப்ளிக்கா போய் இப்படி பண்ணதனால யூ ஆர் எ பப்ளிக் சின்னர், உன்னைய சர்ச்சுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வெளியே தள்ளி கதவை சாத்தி கொண்டது. பிறகு நான் ஏற்கனவே சொன்னனே, இந்த ஏரியஸ்ங்கிற போதகர், இது போல நிறைய பேர் இன்னைக்கும் நம்முடைய வீடுகளுக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா பிரைஸ்லாடுங்க, பிரைஸ்லாட் சொல்லுங்க. அம்மா நீங்கள் இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நாங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், சொல்லுங்கள் என்ன விஷயம்? நீங்கள் வழிபடுறீங்களே இயேசு, அவர் தெய்வம் இல்லைங்க, யெகோவா தான் தெய்வம். கொஞ்சம் தலையை விட்டீங்கன்னா போதும், உங்கள் சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி கவுத்திடுவாங்க, வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கும் வரமாட்டாங்க, அவ்வளோதான். அவங்க கேட்டால் புது புது டாக்டரினாக சொல்லுவாங்க, இல்லாத ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நடக்குது. இப்படி நிறைய பேர் எங்களுக்கு இயேசு கடவுள் இல்லை, யெகோவா தான் கடவுள், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது, எங்களுக்கு சனிக்கிழமை தான் ஆராதனை, எங்களுக்கு கிறிஸ்மஸே கிடையாது, எங்களுக்கு ஈஸ்டர் தான், இப்படி பல வகையில் பிரிந்து போய் விடுகிறார்கள். இவர்களை என்ன சொல்கிறார்கள் என்றால் திரிப்பு கொள்கையினர், அதாவது கல்ட் ப்ரீச்சர்ஸ், பொய்யான புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து வெளியே போகிறவங்க. அவங்களையும் திருச்சபை திரும்ப உள்ளே சேர்த்திக்கல. அங்கே போயிட்டு இல்லை, யெகோவா கடவுள்னு போயிட்டு இல்லை, இந்த கோயிலுக்கு வராத அப்படின்னு கதவை சாத்திட்டாங்க. சரி, அவங்களே போய் கொஞ்சம் உபதேசமெல்லாம் கேட்ட பிறகு, அடடா இவங்க தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்களே, திரும்ப நம்ம இந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு மனசு மாறி வருவாங்க என்னைக்காவது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, சரி உண்மையாக மனசு மாறிட்டியா? ஆமாம், உன்னை சர்ச்சில் சேர்த்துக்கிறோம். எப்போ சேர்த்துவன்னா, இந்த 40 நாள் கோயிலில் வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ, நான் மறுதளிச்சிட்டேன், நான் பொய்யான உபதேசத்துக்கு செவி கொடுத்துட்டேன், நான் இப்படியெல்லாம் இருக்குதுல்ல, அதை 40 நாள் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு. ஈஸ்டர் அன்னைக்கு உன்னை சர்ச்சில் சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்களா, சர்ச் எவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. ஆதி திருச்சபையில் சொல்லுகிறார்கள், பேப்டிசம்
ஞானஸ்நானம் என்பது நடுவில் கிடையவே கிடையாதான் யாருக்குமே. இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ஒரு பையன் ஒரு பிள்ளையை விரும்பிட்டார், வேற்று சமயத்தவர், அவங்க உடனே ஐயர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இப்படி பையன் பண்ணிட்டாங்க, ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. அப்படியாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் ஆதி திருச்சபையில் கிடையவே கிடையாது. அப்படியா ஞானஸ்நானமா வாங்க, 40 நாள் கோயிலில் உபவாசம் இரு, 40 நாள் இரு, இந்த லெந்து காலம் முழுவதும் உபவாசம் இரு, ஒரே நாள் தான் ஞானஸ்நானம் கொடுப்போம். என்னைக்கு? ஈஸ்டர் அன்னைக்கு. அதுக்கு நடுவில் ஞானஸ்நானமே கிடையாது. இன்றைக்கி அப்படி வச்சு பாருங்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்கன்னு. வரவே மாட்டாங்க. சரி, இது ஆதி திருச்சபை. அதாவது ஒருவரை திருச்சபையில் சேர்க்க வேண்டுமானால் நீங்கள் நினச்ச மாதிரி சர்ச்சுக்குள்ளே வந்துட முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி நான் உள்ளே ஒன்றுமே கிடையாது. 40 நாள் நீ ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும். ஆக பாருங்கள், there was a ஸ்டெடிலி டெவலப், அதாவது கிராஜுவல் அதனுடைய ப்ராக்ரஸை நம்ம பார்க்க முடிகிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளுக்கும் இந்த உறவை உருவாக்க வேண்டும், இந்த 40 நாள் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், திருச்சபையில் சேருகிறவர்களை இந்த காலத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த லெந்து என்கிற காலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இதெல்லாம் அன்றைக்கி யாரும் சொல்ல கிடையாது. இதெல்லாம் அன்றைக்கி யாரும் சொல்ல கிடையாது. ஆனால் ஒன்றை சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய திருமுறையை திருப்புங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23ஆம் திருவசனத்திற்கு. லூக்கா 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு யாராவது ஒருவர் அதை வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் அல்லது ஒருவள் என் பின்னே வர விரும்பினால் அவர்கள் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த லெந்து காலத்தில் இந்த 40 நாட்கள் நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற குருவானவர் இந்த சிலுவைகளின் ஊடாக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திருவசனத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க போகிறோம். பல முறை இந்த வசனங்களை படித்திருக்கிறோம், பல முறை இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த வசனத்தை நாம் படிக்க போகிறோம். முதலாவது இந்த லூக்கா 9வது அதிகாரத்தை பற்றி 1-2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் ஒட்டுமொத்த லூக்காவுக்கும் ஒரு மையமான வசனம், ஒரு கிரக்ஸ் இருக்கிறது என்றால் அது லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒட்டுமொத்த லூக்காவை கசக்கி பிழிந்தால், ஒட்டுமொத்தமாக இருக்கிற லூக்கா நற்செய்தி நூலை சாறு பிழிந்து பார்த்தால் ஒரே ஒரு வசனத்தில் இந்த மைய கருத்து முழுக்க அடங்கி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அடுத்து இந்த 9வது அதிகாரத்தில் நிறைய சூழல்கள் இருக்கிறது. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். லூக்கா 9வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. நிறைய பேர் இயேசுவின் பின்னால போகிறார்கள். இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, வியாதியாய் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினவர்களை அவர்களை சொஸ்தப்படுத்தினார். அடுத்த வசனம், இது காலையில இருந்து நடக்கிறது, எவ்வளவு நேரம் நடக்கிறது என்று தெரியாது. சாயங்காலம் ஆகிற போது இயேசுவினுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை அனுப்பிவிடுங்கள், ஏனென்றால் சாயங்காலம் ஆகிறது, ஒருவேளை இவர்கள் இங்கே தங்கியிருப்பார்களானால் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கிறது? இயேசு எல்லாரையும் உட்கார வைக்கிறார். ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவர்களை ஆசீர்வதித்து 16வது வசனத்தில் வாசியுங்கள். கொடுத்தார். அடுத்த வசனம், எல்லாரும் சாப்பிட்டு, ஒருத்தர் கூட சாப்பிடாம போனது கிடையாது.
எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ரொம்ப முக்கியம். எல்லாரும் சாப்பிட்டு அப்பா ரொம்ப திருப்தியா இருக்குதுன்னு சொன்னாங்க. வாசிங்க. மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அவ்வளோதான். இதில் இந்த செக்டரில் இதோட இதனுடைய காரியம் முடிஞ்சு அடுத்து துவங்குது. ஆனால் யோவான் 6வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் இதனுடைய தொடர்ச்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இயேசு இந்த அற்புதத்தை செய்த உடனே இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் இவர்தான் மேசியா என்று சொல்லி இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவரை பிடிக்கிறதற்காக வந்தார்கள். யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த இடத்திலிருந்து விலகி தனியே போய்விட்டார். மறைஞ்சு போயிட்டார். எத்தனை பேர் தேடி இருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் தேடி இருப்பாங்க தெரியுமா? ஏசு இங்க தானடா இருந்தார், எங்கடா போயிட்டாரு, பாரா இந்த மலை மேல இருக்கிற பாரு, இந்த கோயில இருக்காரா பாரு, எங்கெங்கயோ தேடி இருப்பாங்க, கண்டே பிடிக்க முடியல. பைபிள் சொல்லுது, ஏசு அங்கிருந்து மறைஞ்சு கீழே இறங்கி கடற்கரை பக்கத்தில் வந்து ஒரு படகில ஏறி அந்த பக்கமா போயிட்டார். யாருக்கும் தெரியாது, எங்க போனார்லாம் தெரியாது. ஒரு வேதாகம வல்லுநர் சொல்லுகிறார், 25 மைல் தொலைவை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாருங்கிறார். மத்தேயு சொல்லுகிறார், தீரு சீதோ பட்டணங்களுக்கு போய்விட்டார் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, எங்க போனார்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஃபோன் கிடையாது, வசதி கிடையாது, வனாந்தரமான இடம், யார் எங்க போறாங்கன்னே தெரியாது, போயிட்டாங்க. இப்போ இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்திருப்பாங்க? எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப இயேசுவை தேடிக்கொண்டு அவர் அற்புதம் செய்த அதே இடத்திற்கு வருகிறார்கள். காலையில், எப்பா நேற்று இயேசு இங்கே தானே உட்கார்ந்துருந்தார், நேற்று இயேசு இங்கே தானே அப்பத்தை பழுக பருக பண்ணினார், வாங்க அவரை போய் பார்ப்போம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்து பார்த்தா இயேசுவை காணோம். நேற்றே காணோம். ஒருவேளை இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நினச்சி வராங்க, ஆனால் காணோம். சரி, மறுபடியும் தேடுறாங்க. அவங்களுடைய தேடலை அவர்கள் விடவில்லை, இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே அங்கன்னு தேடுறாங்க. கடைசியாக கீழே இறங்கி வந்து ஜனங்கிட்ட, எங்க இயேசுநாதர் இந்த பக்கம் போனார் பார்த்தீங்களா, இயேசுநாதர் இங்கே கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. படகு ஏறி இயேசு இருந்த இடத்துக்கு 20 மைல் 25 மைல் தாண்டி அங்கே வந்துட்டார்கள். அப்படியே ஆசாசையாக தூரத்தில் இயேசுவை பார்த்து எல்லாம் வேகமாக ஓடுறாங்க. எல்லா ஜனங்களும் அப்படியே வேகமாக ஓடி போய் அழகா போய் இயேசுகிட்ட கேட்பாங்க, ஏசப்பா எப்போ இங்கே வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போமே, சொல்லாமல் வந்துட்டீங்களே, எப்போ இங்கே வந்தீங்க? அப்படி ஒரு ஆசையாக கேட்டிருப்பாங்க. இயேசு ஒன்றுமே பேசலை. இயேசு ஒன்றும் பேசலை. ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரயத்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி உங்க வயிறு நிரம்பினதுனாலே மறுபடியும் சாப்பாடு கிடைக்கும்னு என்னை தேடி வந்திருக்கிறீங்க. இயேசு எவ்வளோ அழகா ஜட்ஜ் பண்றாரு பாருங்க. ஒரு ஆள் போய் இப்படி நின்னாலே இவன் இதுக்கு தான் வந்திருக்கிறான். ஈரோட்டில் லண்டன் மிஷனரி சங்கத்தில் பாப்ளின்னு ஒரு ஐயர், வெள்ளக்கார ஐயர், பாப்ளி துரைன்னு சொல்லுவாங்க, HA பாப்ளி. தென்னிந்திய திருச்சபையினுடைய உருவாக்கத்தில் முக்கியமாக பாடுபட்ட நபர்களிலே இந்த HA பாப்ளியும் ஒருவர். இவர் அப்படி பங்களாவில் காலையில் வெளியே நிற்பாராம். அப்போ நிறைய பேர் உதவி கேட்டு வருவாங்களாம். அப்போ ஒரு ஆள் காலில் கட்டு போட்டுட்டு நொண்டி நொண்டி வந்து அவர்கிட்ட பணம் கேட்டிருக்கார். அப்போ துரையும் பணம் கொடுத்துட்டாராம். பணம் கொடுத்துட்டு சொன்னாராம், காலில் இருக்கிற கட்டை அவுத்துரு, எனக்கு தெரியும் உன் காலில் ஒன்றும் ஆகலைன்னு, பணம் வேணுங்கிறதுக்காக காலில் கட்டு போட்டு வந்திருக்கிற, இனிமேல் இப்படி வராத, பணம் வேணா நேராகவே வந்து கேளு, நான் உனக்கு தரேன், இப்படி நடிக்க வேண்டாம், இப்படி நடிக்க வேண்டாம், டோன்ட் பி எ ஹிப்போக்ரிட்டிக். ஏசு சொல்கிறாரு, நீ வந்து என்னை தேடின, நைட்டெல்லாம் தேடி இருக்கிற, காலையெல்லாம் தேடி இருக்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, சாப்பாடு தருவேன்னு நினச்சி வந்திருக்கிறியே, சாப்பாடு தருவேன்னு நினச்சி வந்திருக்கிறியே, இதுதான் இயேசுநாதருடைய கேள்வி. இந்த சாப்பாடு அழிந்து போகும், இந்த சாப்பாடு அழிந்து போகும். ஒன்று இந்த லூக்கா நற்செய்தி நூல் சொல்லுகிற ஒரு இறையில் என்ன தெரியுமா,
ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையாய் வெறுமையாக இயேசுவினிடத்தில் வர வேண்டும், இயேசுவினுடைய பணியை செய்ய வேண்டும். நம்ம அழகாக ஒரு வேத பாடம் வாசிக்க கேட்டோம். மத்தேயுவில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மீன்களை பிடித்து அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். படகு எவ்வளோ விலை நமக்கு தெரியாது, வலை எவ்வளோ விலைன்னு தெரியாது. ஆனால் இயேசு அப்படி நடந்து போவார். இதுக்கு முன்னால் இயேசுவை பார்த்ததே கிடையாது. அங்கே போன உடனே இயேசு அவர்களை பார்த்து என் பின்னால் வா அப்படிம்பாரு. அந்த பைபிளில் வசனம் சொல்லுது, அதெல்லாம் அப்படியே கரையில் ஓரமாக விட்டுட்டு அப்படியே பின்னாடி போனாங்களாம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கப்பல் தான் பெரிய வியாபாரம், வருமானம். இன்றைக்கி ஒரு ஏரோப்ளேன் வச்சுருக்கிற மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்களோ தெரியாது, வலையெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்களோ தெரியாது. அப்படியே கொண்டு போய் ஓரமாக நிற்க வச்சுட்டு ஏசாமி பின்னால் போயிட்டாங்க. இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது லூக்கா 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுவார், நான் உங்களை அனுப்புகிறேன், போகும்போது கையில் தடியை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்? மலைப்பாதையாக இருக்கும், ஏற முடியாது, ஆகவே ஏறுவதற்கு எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகாத, உனக்கு துணையாக நானே இருப்பேன். அழகு பார்த்தீங்களா? நீ இதை எடுத்துகிட்டு போகாத, கைத்தடியை எடுத்துக்கொண்டு போகாதே. அடுத்து பை எடுத்துகிட்டு போகாத. லூக்கா 9:3 வாசிங்க. அவர்களை நோக்கி வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் கையை வீசிட்டு போ. சாமி நான் எப்படி போகிறது, நான் எப்படி போகிறது? ஒன்றுமே இல்லாமல் கையை வீசிட்டு போ, என்னை நம்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்பினேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நான் சொல்கிறபடி கேள். அடுத்து திரும்ப இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 10:4, பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், போகிற வழியிலே ஒருவரையும். ஏங்க இந்த இப்படி போனால் இலங்கா போயிடலாமா, இப்படி போனால் பென்சன் டவுன் கேட்காத, நான் உனக்கு வழிகாட்டுவேன். ஐ வில் பி வித் யூ. நீ என்னை நம்பி வந்தேன்னா, நீ முழுக்க முழுக்க நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்று நினைப்பாயானால் உன் கையில் ஒரு வேதனையோ அல்லது ஒரு பையோ அல்லது சுமக்கக்கூடிய சுமைகளோ ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சுமந்து கொண்டு திரிகிறோம். ஆகையினால தான் பிரச்சனை. எல்லாத்தையும் சுமந்து கொண்டு திரிகிறோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, ஒரு வேதனை. ஐயா நாளைக்கு என் பிள்ளையை பற்றி கவலை, அது ஒன்று. ஐயா நாளைக்கு என் குடும்பத்தில் வீட்டுக்கு நான் எப்படி நடத்துறது, கார் கடனை எப்படி, எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு போட்டு சுமக்கிறோம். ஒவ்வொரு பையா மேலே போட்டுக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இந்த பார், நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒரு குறை வருமா? நான் உன்னை நடத்தும் போது உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா? நான் உன் கூட இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் வருமானத்துக்கு குறை வருமா? என்னை நம்பினேன்னா உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு, உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையா வா. யாக்கோபு அழகாக சொல்லுவார், திரும்பி வருகிற போது, நான் வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். ஒன்றுமே இல்லை சாமி, எல்லாம் அவமானம் நிந்தையும் போராட்டத்தோடு தான் போனேன். ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி வருகிற போது 2 பரிவாரங்களை உடையவனாய் நான் திரும்பி வருகிறேன். நான் 2 பரிவாரங்களை உடையவனாய் திரும்ப வருகிறேன். அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம், சுமைகளை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விட்டு வெறும் கையாய், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையானவள் என்று சொல்லி ஆண்டவரின் கரத்தில் அர்ப்பணம் செய்வதற்கான அழைப்பை இந்த சிலுவை நமக்கு கொடுக்கிறது. திஸ் இஸ் எ கால். நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுளை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்பதை முத்திரையிட்டு அறுதியிட்டு சொல்லுவதற்கான காலம்தான் இந்த லெந்து காலம். அடுத்து பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன் வயிற்று பசியோ அல்லது தன்னுடைய உடல் சோர்வுகளையோ தன்னுடைய பலவீனங்களையோ எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஒரு வேத பண்டிதர்
கிரீன் ஹால் என்கிறவர் இந்த வசனத்தை விளக்குகிற போது இப்படி விளக்குகிறார். இந்த உலகத்தில் 2 வகையான துன்பங்கள் உண்டு. அதுக்கு முன்னால் இதை சொல்லணும். இந்த சிலுவை என்று சொன்ன உடனே நீங்கள் நேரடியாக ஐயோ இந்த சிலுவை அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. இந்த சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற ஒன்று. இட்ஸ் எ ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். அதற்கு உதாரணமாக, அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி சில வீடுகளில் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னுடைய கணவனை சிலுவையாக எனக்கு கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க, என் பிள்ளை எனக்கு சிலுவையாக இருக்குது சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லி இவர்கள் சிலுவை, அவர்கள் அப்படியானா அவங்க சிலுவை கிடையாது, அவர்கள் எனக்கு வேதனையாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக அந்த மொழிநடையை பயன்படுத்துவார்கள். சரி, இந்த கிரீன் ஹால் என்கிறவர் ஒவ்வொருவருக்கும் 2 வகையான பாடுகள் உண்டு என்று சொல்கிறார். அவர் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், இந்த பாடு இருக்குதே, இந்த உபத்திரவம் இருக்குதே, அல்லவென்றால் இந்த போராட்டம் இருக்கிறதே, அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறது, ஒரு முழுமைக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறது, அல்லவென்றால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, ஒரு மாற்றத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு இருக்கிறது. அது அந்த கூடு முழுவதும் வெள்ளையில் இருக்கிற அந்த ஓடு அதை அடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலம் வருகிறது, அந்த ஓடுகள் அப்படியே உடைக்கப்பட்டு உள்ளே இருந்து அந்த வேதனையிலே அந்த துடித்து கொண்டிருக்கிற அந்த குஞ்சு அப்படியே வெளியே வருகிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற போது வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டத்தில் இருக்கிறார். ஐயோ குழந்தை, அதான் பிரசவம் என்று சொல்லுகிறார்கள். 2 இருக்கும், வாழ்வும் இருக்கும் சாவும் இருக்கும். அதனுடைய போராட்ட களத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஆகவேதான் ஒரு பிரசவ நேரத்தில் ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்பட வேண்டுமோ அவ்வளவு வேதனைப்படுகிறாள். ஆனால் அந்த வேதனையின் நிறைவில் ஒரு குழந்தை பெற்றெடுத்ததை கண்டு கடவுள் என்னை மகிழ்ச்சியினால் நிறைத்திருக்கிறார்னு சொல்லி இனி அவள் அந்த வேதனையை நினையால், ஏனென்றால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த வேதனையும் பாடுகளும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடவுள் என்னை நகர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். 2வது ஒன்று சொல்லுகிறார், இந்த வேதனைகளும் பாடுகளும் யாரோ ஒருத்தர் கொடுப்பது கிடையாது, எனக்கு நானே சில நேரங்களில் என்னுடைய வாழ்வை கெடுப்பதற்காக நான் எடுத்துக்கொண்டது, இது முழுமைக்கானது அல்ல என்று சொல்லுகிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் எனக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறார், எல்லாம் வந்த பிறகு எனக்குள்ளே ஒரு பெருமை வந்து விடுகிறது. ஆஹா, நான் தாயா சுப்பீரியர், என்னத்தை எல்லாம் நம்ம கீழே தான் என்ற ஒரு பெருமை எனக்குள் வந்து விடுகிறது. கடவுள் என்னை ஆசீர்வதித்து எனக்கு வெற்றி கொடுக்கிற போது நான் நினைத்து கொள்கிறேன், இனி என் வாழ்க்கையில் ஒருத்தனை என்னை அசைக்க முடியும். அப்படி ஒரு தன்னை போல ஒரு அகம்பாவம் வந்து விடுகிறது, ஒரு கர்வம் வந்து விடுகிறது, தன்னை பெரிய மேட்டுமையாக நினைத்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, இதுதான் பெரிய முள்ளா மாறி அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது என்று சொல்கிறார். இப்போது இந்த ஹால் என்கிறவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இயேசுநாதர் சிலுவையை சுமந்தது எதுக்குன்னு சொன்னால், ஒரு முழுமையான மாற்றத்தை, ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை, ஒரு முழுமையான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்து அவர் கேட்கிறாரு, இயேசுநாதர் அவருக்காகவா சிலுவையை சுமந்தார்? அவருக்கு அது சிலுவை சுமக்கிறனால அவருக்கு எதுவும் நன்மை கிடைச்சி இல்லை. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக. ஒருவர் துன்பப்படுகிறார், அந்த துன்பத்தை பார்த்து ஆண்டவர் அமைதியாக இருக்க முடியாமல் அந்த துன்பத்திலிருந்து அவரை மீட்டு எடுப்பதற்காக ஒரு சிலுவையை சுமக்கிறார். இப்போ இயேசு அழைப்பு கொடுக்கிற போது இப்படி சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், உன் பக்கத்தில் ஒருத்தன் வேதனையில் இருக்கிற போது, உன்னுடைய அருகாமையில் இருக்கிற ஒருத்தர் துடிதுடித்து கொண்டிருக்கிற போது, உன்னுடைய அருகாமையில் இருக்கிறவர் சாக கிடக்கிற போது பார்த்துவிட்டு அமைதியாய் போகிறாயே, அவருக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவருக்காக ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும். அதுதான் சிலுவை. தினம் தினமும் செய்ய வேண்டும். இயேசுநாதருடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. ஏதோ ஒரு நாளுங்க, சரி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இன்னைக்கு உதவி செய்துட்டோம், அதோட முடிஞ்சு, அப்படி கிடையாது. தினம் தினம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்தவர்களுடைய முயற்சிக்காக, அடுத்தவர்களுடைய வாழ்வுக்காக நான் என்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஐ ஹாவ் டு இன்கார்பரேட் வித் தர் பெயின். அவங்களுடைய துன்பத்திலே நான் என்னை முழுவதுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று. சும்மா உதாரணத்துக்காக, யாராகிலும் ஒருத்தர் பலகீனப்பட்டு அல்லது வியாதியில் அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு வகையில் விழுந்து விடுவார்கள். நம்ம சொல்லுவான், என்ன ஆட்டம் ஆடினா பற்றியா, இவனுக்கு எதுவும் வேணும். அவன் ஆடினானோ ஆடலையோ, பாடினானோ பாடலையோ, அவன் துன்பத்தில் இருக்கிறான். உன் வேலை என்ன? முடிந்தால் அவன்கிட்ட போய், ஏப்பா உனக்கு ஏதாவது உதவி தேவையா, உனக்கு மாத்திரை வேணுமா, உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா கேளுங்க. வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒன்று செய்யுங்க, ஒரு முழங்கால் போட்டு 5 நிமிஷம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது சிலுவை. முழங்கால் போட்டு அடுத்தவருக்காக ஒரு காரியத்தை செய்து விட்டு வாருங்கள், அது சிலுவை. ஆகவே இயேசுநாதர் சொல்கிறார், தினம் 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 உங்களுக்காக அல்ல, அடுத்தவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அன்னை தெரசால் அம்மாள் எப்படி சொல்லுவார்கள், நான் நைட்டு படுக்கும்போது யோசித்து பார்ப்பேன், இன்னைக்கு யாராகிலும் ஒரு அடுத்த நபருக்கு உதவி செய்திருக்கிறேனா, என்னை அறியாமல் இருக்கிற, முகம் தெரியாமல் இருக்கிற யாராவது ஒரு 3வது நபருக்கு நான் ஏதாகிலும் ஒன்றை செய்திருக்கிறேனா என்பதை நினைத்து பார்த்து, அப்படி செய்திருந்தால் அந்த நாளின் உறக்கம் எனக்கு இன்பமாக இருக்கும். அப்படி செய்யாமல் போனால் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வராது. யோசிப்பாருங்க, ஒருத்தனை கெடுத்தாதான் இன்றைக்கி நமக்கு நல்லா தூக்கம் வருது. அப்பாடே, இன்றைக்கி ஒரு ஆளுக்கு எப்படியோ நம்ம கெடுத்துட்டோம், இன்றைக்கி ஒரு ஆளுக்கு விரோதமாக பொய் சொல்லிட்டோம், இன்றைக்கி ஒரு ஆளுக்கு விரோதமாக அப்படி செய்தால் நமக்கு தூக்கம் வருகிறது. ஆனால் தொடக்க காலத்தில் யோசிச்சு பாருங்கள், அடுத்தவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணம், இதை தான் சிலுவை என்று சொல்கிறார்கள். ஆக முதலாவது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இயேசுவின் பின்னால் போகணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்கள் கையில் இருக்கிற பேகேஜ் எல்லாம் தூக்கி ஓரமாக விட்டுட்டு, இயேசு என்னை பார்த்து கொள்ளுவார், என்னை விசாரிக்கிற ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் பின்னால் வாங்க. 2வது, உங்களுக்காக எதையும் கேட்காதீங்க, அடுத்தவருக்காக கேளுங்க. அடுத்தவனுடைய வாழ்வுக்காக ஒன்று கேளுங்கள். அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு பிரயாசப்படுங்கள். தினமும் இதை செய்யுங்கள். அடுத்து 3வது சொல்கிறார், லூக்கா 9:23, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை, அடுத்தவருக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சரியா, நான் அடுத்தவருக்காக ஒன்று செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் அடுத்தவருக்காக சிலுவை சுமந்தா எனக்கு என்ன கிடைக்கும், நான் அடுத்தவருக்காக ஒரு காரியத்தை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும். 1 கொரிந்தியர் 10:32 இப்படி வாசிக்கிறோம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படியா இந்த காரியத்தை செய்கிறேன். அன்பானவர்களே, நீங்கள் சிலுவையை சுமக்கிற போது நீங்கள் நற்செய்தியே சொல்ல வேண்டாம், ஆனால் இன்னொருத்தரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க போய் தெருத்துருவான் என்று டிராக்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்க போய் தெருத்துருவான் என்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் அடுத்தவருக்காக ஒரு காரியத்தை செய்கிற போது அவனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள். இதை தான் இயேசுநாதர் பின்பற்றினார். சமீபத்தில் ஒரு கதை படித்தேன். ஒரு 4 பேர் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள், ஏர்போர்ட்டில் வேகமாக போய்கொண்டிருக்கிறார்கள். காலதாமதமாக வந்ததனாலே ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிற போது வழியில் இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிறைய பேர் வெளியில எல்லாம் வச்சிட்ருப்பாங்க, பழங்கள் காய்கறிகள் எல்லாம். அதில் போகும்போது ஒரு ஆளுடைய ஷூ ஒருத்தருடைய ஆப்பிள் வைத்திருந்த அந்த தட்டில் அப்படியே மேலே மிதித்து விடுகிறார். எல்லாம் ஆப்பிள் அப்படியே கீழே கொட்டிடுது, கொஞ்சம் அப்படியே டிச்சுக்குள்ளே போய் விழுந்துருது. அவங்க கூட போகிற 3 பேரும் வேகமாய் ஓடுகிறார்கள். கமான் 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 ஃபாஸ்ட், ஃப்ளைட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இவர் போகாமல் அப்படி திரும்பி பார்க்குறாரு. இந்த ஆள் ஆப்பிள் பழத்தை விற்று கொண்டவர் ஒன்றும் பேசலை, ஒன்றும் தெரியல, அப்படி கண்களை மூடிக்கொண்டு தடவி கொண்டிருக்கிறார். அப்போ தான் தெரியுது அவர் கண் பார்வையில்லாத ஒரு நபர்னு சொல்லி. அப்படியே தடவி பார்க்குறாரு. ஆப்பிள் பழம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் செதறி அங்கங்கே ஓடிட்டுது. யாரும் எடுத்து கொடுக்க முடியாது, கூட யாரும் கிடையாது. அப்படியே கை அப்படியே தடவி தடவி எங்கெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே தடவுறார், 1-2 எடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த நபர் முன்னால் போக முடியல, பின்னால் திரும்பி வந்து அந்த ஆப்பிள் பழங்களெல்லாம் எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் டிச்சுக்குள்ளே போனதுக்கு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் தான் இதை பண்ணிட்டேன் அப்படி சொல்லி அதையெல்லாம் எடுத்து அதில் வைக்கிற போது அந்த கண் பார்வையற்ற நபர் கேட்டாராம், நீங்கள் கிறிஸ்தவரா?
ஆர் யூ எ கிறிஸ்டியன்? ஏன்னா இந்த வழியில் எத்தனையோ பேர் போகிறாங்க, எத்தனையோ பேர் இதை நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து கொண்டு தான் போகிறார்கள், எத்தனையோ பேர் நான் படுகிற வேதனையை பார்த்து கொண்டு தான் போகிறார்கள். ஆனால் ஒருத்தரும் எனக்கு உதவி செய்ததற்கு வரல. நான் வேதனையில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் என்னமோ தெரியல எனக்கு உதவி செய்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், அடுத்தவருக்கு நாம் ஒரு சிலுவையை சுமக்கிற போது அறிந்தோ அறியாமலோ கடவுளின் நாமம் மகிமைப்படுகிறது. அறிந்தோ அறியாமலோ அடுத்த ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நீங்கள் கிறிஸ்தவரா, ஐயா நீங்கள் ஆர் யூ எ ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் கேட்கிறார்கள். கடவுளின் நாமம் மகிமைப்படுகிறது. அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நீ ஒரு சீஷன், உனக்குள்ள ஒரு வல்லமை நான் வைத்திருக்கிறேன், நீ போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது. லூக்கா 9 அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த அடையாளங்களை எல்லாம் கொடுக்கிறார். உனக்குள்ள வல்லமையை வைக்கிறேன், நீ போய் ஜெபம் பண்ணா பேய்கள் எல்லாம் ஓடும். அதனால நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சுக்காத. உனக்குள்ள வல்லமை இருக்கிறதுனால நீ என்னமோ பெரிய அதிகாரத்தில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறதுன்னு சொல்லி நீ உன்னை பெரிய மனுஷனை நினைத்து கொள்ளாத. ஒன்று ஹம்பிள் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபாலோ மீ. என்னை பின்பற்றி வா, இதைவிட மேலானவைகளை நீ காண்பாய். இப்போ என்ன இருக்குதோ இதைவிட மேலானவைகளை காண்பாய். அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் கடவுள் நமக்கு உணர்த்துகிற பாடம் அதுதான். நான் பெரிய ஆள் கிடையாது. ஐ எம் எ பவர்லெஸ். நான் ஒரு வெறுமையானவன், நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவன். ஆண்டவரே, ஐ கமிட் மை லைஃப் இன் யுவர் ஹேண்ட். நான் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். You are the one who created the whole world. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது. இழந்து போன என்னுடைய சந்தோஷத்தை திரும்ப தாரும். இந்த லெந்து காலத்தில் இழந்து போன என் வாழ்க்கை, எத்தனையோ வகைகளில் என் வாழ்க்கையில் பலவற்றை இழந்து போய் நிற்கிறேன். எத்தனையோ வகைகளில் என் வாழ்க்கையில் போராட்டத்தோடு நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த லெந்து காலத்தில் நான் சிலுவையை சுமப்பதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்த நீர் உதவித்தாரும். சொல்கிறாங்க, 40 நாள் இதை செய்தீங்கன்னா 41வது நாள் தன்னை போல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்களா? சொல்கிறாங்க 40 நாள் தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பழகினீங்கன்னா 41வது நாள் தினமும் காலையில் எந்திரிச்சு பழகிடுவீங்க. நான் ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருந்தேன், கோயம்புத்தூரில் காரமடை என்கிற இடத்துல. காலையில் 5:30 மணிக்கு லெந்து காலத்தில் ஆராதனை வைத்திருந்தோம். காலையில் 5:30க்கு தினமும் 40 நாள். எனக்கு முதல்ல அவங்க வருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் வந்துட்டாங்க. 40 நாள் முடிஞ்சு சொல்லிட்டேன், இன்றைக்கியோட இந்த 40 நாள் தியானம் முடிஞ்சதுன்னு. 41வது நாள் சபையார் தன்னை போல் கோயிலுக்கு வந்துட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிறேன், ஆராதனை இல்லை. ஜனங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கே இருக்கிறீங்கய்யா? வீட்டில் இருங்க, கொஞ்சம் சர்ச்சுக்கு வரீங்களா? ஏங்க ஒரு ஆராதனை நடத்திட்டு போங்க. ஏங்க வந்துட்டோம், 40 நாள் வந்தோம், 41வது நாள் வீட்டில் இருக்க முடியல, வந்துட்டோம். அன்பானவர்களே, 40 நாள் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் செய்ய பழகினால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய பழகிவிடுவேன். வெளிப்புற ஆடம்பரங்களை அல்லது வெளிப்புற தவிர்ப்புகள் அல்ல. ஐயா நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், இதெல்லாம் இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். ஆனால் நாம் செய்ய வேண்டியது எல்லா பேக்கேஜஸையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வருகிறேன், நான் வெட்கப்படாதபடி இருக்க நீர் எனக்கு அருள் தாரும். நான் உம்மை நம்பி வருகிறேன், வெறும் கையோடு வருகிறேன், என் கைகள் நிரம்பும்படி நீர் எனக்கு அருள் தாரும் என்று கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு என்னுடைய எல்லைகளை தாண்டி என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இவை அனைத்திற்கும் மேலாக அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். இவைகளையெல்லாம் தாண்டி ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவதற்கு நீர் எனக்கு அருள் தாரும் என்று கேட்டு இந்த தவக்காலத்திற்குள்ளாய் நுழைவோம். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற காலமாய், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காலமாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஆண்டவர் தானே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த லெந்து காலத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கினவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் மாற வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர், நாங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மாற்றம் பெற முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவீராக.
ஒரு புதிய வாழ்வுக்கு நேராய் நீர் எங்களை நடத்தி செல்வீராக. இந்த லெந்து காலம் ஒரு மாற்றத்தின் காலமாய் இருக்கவும், மாறி வருகிற உலகத்தில் மாறாத ஆண்டவரை பற்றி பிடிக்கிற நம்பிக்கை உடையவர்களாய் நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். அவருடைய தனிப்பட்ட தேவைகள், அவருடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது அமர்ந்து அவர்களை பலப்படுத்தட்டும். இந்த லெந்து காலத்தில் நாங்கள் இன்னும் உமக்குள்ளாய் வளர்ந்து பெருக, எங்களுடைய ஆன்மீக பயணத்தில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவருடைய ஆளுகை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய ஆராதனை முறைகளில் இருக்கிற அந்த பகுதியில் 3வது பக்கம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நிறைவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். அன்பானவர்களே, உங்களுடைய கரங்களிலே இந்த லெந்துகால வழிபாட்டு முறைமையினுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை முடிந்த பிறகு தயவு செய்து இதை ஆலயத்தில் வைத்து விட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து வரக்கூடிய லெந்து காலங்களிலே இந்த ஆராதனை முறைகளை தான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே தயவு செய்து நீங்கள் இதை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் நின்றவாறு இருக்க நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வனமாக கிறிஸ்தவ கீர்த்தனையில் 191வது பாடல், என் சிலுவை எடுத்து என் இயேசுவே இச்சனம் பின் செல்வேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். Yeah.
நாம் அனைவரும் நின்றவாறு இருக்க நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். படைத்த கரங்களையும் பெற்றுக்கொள்கிற திருச்சபையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் தருகிற நன்மைகள் கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ பலன் தாரும். தெய்வ பிரசன்னம் பெருகட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். அனைவரும் முழங்கால் படியிற்றோ அல்லது அமர்ந்தவாறோ இந்த இடையீட்டு மன்றாட்டை ஏறெடுக்கலாம். அன்பின் கடவுளே, அன்புக்காக ஏங்குகிறவர்களின் குரலை கேட்டருளும். உடைந்த குடும்பங்கள், புறக்கணிக்கப்பட்டோர் மற்றும் தனிமையில் வாழ்பவருக்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். நீதி நிறைந்த கடவுளே, நீதிக்காக ஏங்குகிறவர்களின் குரலை கேட்பீராக. துன்பப்படுவோர், ஒடுக்கப்படுவோர், இழிவாக நடத்தப்படுவோர், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நீதி நடைபெற வேண்டும் என்று காத்திருப்போர், பல்வேறு வழக்குகள் ஒருவேளை நீதிமன்றத்தில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அமைதியை அருளுகின்ற கடவுளே, மன அமைதி இல்லாமல் எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்பீராக. பல சூழ்நிலைகளில் ஏன் வாழ்கிறோம் என்கிற விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, பயத்தோடு கலக்கத்தோடு அடுத்த வேளை உணவில்லாமல் தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். சுகம் தருகிற எங்கள் கடவுளே, வியாதியோடு படுக்கையிலே, மருத்துவமனையிலே எனக்கு விடுதலை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. பல நேரங்களில் ஆறாத காயத்தோடு, மனதிலே வலிகளோடும் புண்களோடும் வேதனைகளோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைப்பீராக. பலகீனத்தோடும் மனசோர்வுகளோடும் இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி முன்னேறி செல்லுவேன் என்கிற வேதனையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த கடவுளே, எனக்கு இரங்க மாட்டீரா? என் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டீரா? எத்தனை முறை அழுகையோடு உம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறேனே, என்னுடைய அழுகுரல் கேட்கவில்லையா என்று சொல்லி ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி கூக்குரல் இடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்டருளும். என்ன தேவையோடு, என்ன பாரத்தோடு, என்ன அழுகையோடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தினராலே தீர்க்க முடியாத பாரங்களோடு, உலகத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளோடு உம்முடைய சமூகத்திலே வந்து தங்களுடைய வேதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையின் குரலை கர்த்தர் பார்ப்பீராக. அது மட்டுமல்ல, அநியாயமாய் குற்றங்களை சுமத்துகிறவர்களுக்காக, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு என் மீது தேவையில்லாத அபாண்டமான பலி சுமத்தி விட்டார்களே என்று சொல்லி மன வருத்தத்தோடு அதை வெளியே சொல்ல முடியாமல் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டையும் ஒருங்கிணைத்து
ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவின் கொடையின் அளவுகளின்படி நாம் ஒவ்வொருவருக்கும் திருத்தூதராகவும் இறைவாக்கினராகவும் நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் இருக்கும்படி அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அந்தபடியே இறை மக்களை நிலை உயர்த்தவும், சிலுவையின் அன்பில் வேரூன்றப்பட்ட கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் கடவுளின் கொடைகளாக உலகத்திற்குள் செல்லுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.